எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த கதைக்கு பர்ஃபெக்டா சூட் ஆகும். இப்ப ரீசெண்டா 2025ல ரிலீஸ் ஆன மூவி தான் சம்மர் கேம்ப்னு. ஸ்கூல் படிக்கிற பசங்கலாம் காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கேபின்ல தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த கேபின்ல அமோனிஷமான விஷயங்கள் நடக்குது. சோ அதெல்லாம் என்ன அப்படின்னு கிளைமேக்ஸ்ல நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு மரணபங்கமான ட்விஸ்டோட இந்த கதை சும்மா வெறித்தனமா இருக்கும். சோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல, ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025ல ரிலீஸ் ஆன மார்ஷ்மெல்லோன்ற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் கதையை தான் பார்க்க போறோம். சோ கதையோட ஆரம்பத்துல ஒரு ரூம்குள்ள தண்ணி நிரம்ப ஆரம்பிக்குது. ரூம்ல இருந்த பொருள்லாம் மிதக்குது. அதே ரூம்ல பெட்ல ஒரு பையன் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. இவரோட பேரு மோர்கன். தண்ணி அதிகமாக அதிகமாக சவுண்டும் அதிகமா கேக்குது. உடனே தூக்கத்துல இருந்து இந்த பையன் எழுந்துகிட்டு இருக்கிற தண்ணி எல்லாம் பார்த்து பயங்கரமா பயப்படுறாரு. அதோட அந்த மோர்கன் பையனுடைய வயித்தை கிழிச்சுக்கிட்டு தண்ணி வெளியே பீச்சு அடிக்குது. பயந்து போன மோர்கனும் பயங்கரமா கத்த இந்த இடத்துல தான் இந்த படத்தோடைய டைட்டிலையே போடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. நம்ம மோர்கன் சோகமா வீட்டுக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே மோர்கனுக்கு வந்த ஒரு கனவு தான். அடிக்கடி இந்த மாதிரி கனவுகள் அவருக்கு வரும். பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு 3 பசங்க ஜாலியா பால் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மோர்கனுக்கும் அவங்க கூட விளையாடணும்னு ஆசை. மெதுவா பக்கத்துல போயிட்டு கைஸ் நானும் விளையாட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுல ஒரு பையன் இருக்கான் சிஜேன்னு, விளையாடணுமா விளையாடிக்கோ அப்படின்னு பாலை தூக்கி போட்டு வாங்க நம்ம சைக்கிள் ஓட்டலாம் அப்படின்னு மோர்கனை தனியா விட்டுட்டு அவங்க இப்ப சைக்கிளை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. சோ மோர்கனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யாரும் கிடையாது. மோர்கனே பேச ட்ரை பண்ணாலும் அவங்க மோர்கன் கிட்ட பேச மாட்டாங்க. சோ ஒரு லோன்லியான லைஃபை தான் மோர்கன் வாழ்றாரு. சோ நடந்த எல்லா விஷயத்தையும் தூரத்துல இருந்து மோர்கனுடைய தாத்தாவும் பாக்குறாரு. நைட் டைம் ஆகுது, டின்னர் டைம். எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப மோர்கனுடைய அம்மா வந்து இங்க பாரு, தினமும் உனக்கு வித்தியாசமான கனவு வருது, தண்ணிய பார்த்தாலே நீ பயந்து நடுங்குற. சோ இதெல்லாம் சரியாகணும்னா சம்மர் கேம்ப் ஒண்ணு நடக்குது, அங்க உன்ன மாதிரியே நிறைய பசங்க எல்லாம் வருவாங்க, நீ அங்க மட்டும் போயிட்ட எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும். உடனே மோர்கனும், அம்மா நம்மள மாதிரியே தான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் புதுசா இங்க குடி வந்திருக்காங்க, இங்க இருக்கிற பசங்க மட்டும் தான் சம்மர் கேம்புக்கு போக போறாங்களே, விளையாட்டுக்கு கூட என்ன சேர்த்துக்க மாட்டாங்கம்மா, அந்த சம்மர் கேம்புக்கு போயிட்டு நான் தனியா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். உடனே தாத்தா என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல மோர்கன், உனக்கு இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே அங்க நீ போனதுக்கு அப்புறம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாவுக்கு தெரியாம தாத்தா வந்து என்ன பண்றாருன்னா நம்ம மோர்கனுக்கு சின்னதா கத்தி ஒண்ணுத்த கொடுக்கறாரு. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சு அப்படியே எழுந்து நடந்து போகும் பொழுது தாத்தாவுக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. பொத்துன்னு கீழே விழுந்து பயங்கரமான ரத்தம். அவ்வளவுதான், அந்த இடத்துலயே அவரு இறந்து போறாரு. இத பார்த்து அப்பா அம்மா எல்லாம் ஷாக் ஆகி ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றாங்க. இங்க நம்ம மோர்கன் தாத்தா இறந்து போனதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவ்வளவுதான், அடுத்த நாளே தாத்தாவுக்கு ஃபியூனரல் நடக்குது. நம்ம மோர்கன் சோகமா உட்காந்துக்கிட்டு தாத்தா கொடுத்த அந்த கத்தியவே பாத்துக்கிட்டு இருக்காரு. சோ மோர்கனை வந்து அந்த சம்மர் கேம்புக்கு அனுப்பணும். ஆனா மோர்கனுக்கு அங்க போகிறதுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. அவதான் அம்மா வந்து சொல்றாங்க, இங்க பாரு நான் சொன்னா உனக்கு புரியாது, ஆனா நீ அங்க போய் தான் ஆகணும், அது உனக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் அந்த பையனும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த சம்மர் கேம்ப் நடக்கிற இடம் வந்து சிட்டியை விட்டு ரொம்ப தூரமா காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கேபின்ல நடக்குது. சோ சம்மர் கேம்ப்ல வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் அலௌடு கிடையாது. பசங்களை பாத்துக்கிறதுக்கு நிறைய ஸ்டாஃப்லாம் இருக்காங்க. அதுல ஒரு மொரட்டு பீஸ் இருக்காரு. ஆள் அப்படியே சட்டையை கழட்டி போட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த சம்மர் கேம்போடைய இன்சார்ஜ் ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்து ஏண்டா மொரட்டு பேசு, இப்படிதான் சொக்கா இல்லாம இருப்பியா, பசங்க எல்லாம் வர போறாங்க, போயிட்டு ட்ரெஸ்ஸை மாட்டி தொலைடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. சோ அதுக்கப்புறமா சம்மர் கேம்புக்காக நிறைய பேரண்ட்ஸ் அவங்க பசங்களை கூட்டிட்டு வராங்க. நம்ம மோர்கனையும் கூட்டிட்டு வராங்களே. சோ மோர்கன் கிட்ட, இங்க பாரு மோர்கன், நீ கொஞ்ச நாள் இங்க தான் இருக்கணும், சமத்து பிள்ளையா இரு, எல்லா ப்ராப்ளமும் உனக்கு சரியாயிடும் புரியுதா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. சோ மோர்கனும் சோகமா அந்த கேம்புக்குள்ள போறாரு. இவருக்குன்னு தனியா ஒரு கேபின், ஒரு கேபினுக்கு வந்து 2 பேரு தங்கலாம். எங்க நம்ம மோர்கன் கூட தங்க போறது யாருன்னா பக்கத்து வீட்டு பையன், அதான் பால் கூட தூக்கி போட்டிருப்பான்ல மோர்கன் கிட்ட, அந்த பையனோட பேரு சிஜே. அந்த பையனும் இன்னொரு பையனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு ஸ்டாஃப் வந்து இந்த மாதிரி சண்டை எல்லாம் போடக்கூடாது, 10 நிமிஷத்துல எல்லாரும் வெளியே வாங்க, மீட்டிங் இருக்குன்னு சொல்லி கூப்பிடுறாரு. சோ அதே மாதிரியே எல்லா பசங்களும் போறாங்க. அங்க அந்த மொரட்டு பேச ஆள் இருக்காருல, அவரு வந்து ஏ பிசாசங்களா ஜந்துக்களா சீக்கிரம் லைன்ல நில்லுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓவரா பேசுறாரு. சோ எல்லா பசங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸா டீமா இருக்காங்க. ஆனா நம்ம மோர்கன் மட்டும் தனியா இருக்காரு. மோர்கன் பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா. மோர்கனும் என்னோட பேரு மோர்கன் சொல்ல, அந்த பொண்ணும் என் பேரு பில்லர்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறமா இந்த சம்மர் கேம்போட இன்சார்ஜ் எல்லாரும் முன்னாடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. பசங்களா, இங்க வந்திருக்கிற எல்லோருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. ஆனா இந்த சம்மர் கேம்ப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை எதுவுமே உங்ககிட்ட இருக்கவே இருக்காது. உங்களுக்கு தேவையான தைரியம், சந்தோஷம் எல்லாமே இந்த கேம்ப்ல உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போற விஷயம் என்ன அப்படின்னா ஸ்விம்மிங் தான் பண்ண போறோம். சோ எல்லாரும் டீமா பிரிஞ்சு ஸ்விம்மிங் பண்ணுங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. எங்க அகைன் மார்கன் வந்து கொஞ்சம் குண்டா இருக்கிற ஒரு பையன், அந்த பையனோட பேரு டர்க்கு.
அந்த பையன்கிட்டயும் பேசி இன்ட்ரோ ஆயிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ எல்லாரும் லைன்ல நிக்கிறாங்க, ஸ்விம்மிங் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்போ நம்ம மார்கன் அங்க இருந்த ஸ்டாஃப் கிட்ட எனக்கு வந்து ஸ்விம்மிங் பண்ண தெரியாது, எனக்கு இது வேணாமே அப்படின்னு சொல்லி கேட்க, பக்கத்துல இருந்த அந்த சிஜே என்னது உனக்கு ஸ்விம் பண்ண தெரியாதா, பாடுறா இவன் ஒரு வேஸ்ட் அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸும் ஓ உனக்கு ஸ்விம்மிங் பண்ண தெரியாதா, நல்ல வேலை முன்னாடியே சொன்னியே, சரி போ அப்படின்னு சொல்லி மார்கன் அனுப்புறாங்க. மார்கன் போகும்பொழுது சிஜே வேணும்னே காலை தட்டி விட்டு மார்கன் கீழே விழுந்துடுறாரு. மார்கனை சுத்தி எல்லாருமே அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மார்கனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இதை பண்ணது யாரு அப்படின்னு இன்சார்ஜ் கேட்கும் பொழுது சிஜேவும் அவருடைய ஃப்ரெண்டும் தான் அப்படின்னு ஆபீஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த சிஜேன்றவன் ரொம்ப நெக்கலா பண்றான், பயமே இல்ல அவனுக்கு. இன்சார்ஜும் இங்க பாடுறா இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் சிஜே கண்டுக்கிற மாதிரியே இல்ல, திரும்ப பண்ணதான் போறான். சரி இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சிஜேவையும் அந்த ஃப்ரெண்டையும் அனுப்பிட்டு இன்சார்ஜ் வந்துட்டு ஒரு ஃபைலை எடுத்து பாக்குறாரு. சோ நைட் டைம் ஆகுது. கேம்ப் ஃபயரை போட்டுக்கிட்டு எல்லா பசங்களும் ஒன்னா அதை சுத்தி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மார்கன் வந்து தனியா தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தூரத்துல இருட்டுல ஒரு மரத்துக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரியே தெரியுது. சடனா மார்கனுக்கு பக்கத்துல அந்த டெர்க்ன்ற பையன் வந்துடுறாரு. அதோட மத்த பசங்களும் வந்து இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. இப்ப மார்கன் பார்க்கும்பொழுது மரத்துக்கு பின்னாடி யாரையும் காணோம். அந்த கேம்ப் ஃபயரை சுத்தி உட்காந்துட்டு இருந்தவங்க எல்லாம் இப்படியே சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம், ஏதாவது ஒரு பாட்டு பாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ ஒரு பொண்ணு பாட்டுலாம் தேவையில்லை, பேய் கதையை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கேம்போடைய ஸ்டாஃப்ல ஒருத்தங்க ரேச்சல், அவங்க தான் இப்ப பேய் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே டார்ச் லைட்டா அவங்க முகத்துல அடிச்சுக்கிட்டு த்ரில்லிங்கா சொல்றாங்களாமா. இங்க பாருங்க பசங்களா, இங்க இந்த கேம்ப்லாம் வரதுக்கு முன்னாடி நிறைய கேபின் தான் இருந்தது. அதுக்கு எல்லாத்துக்குமே பிரைவேட் ஓனர்ஸ் தான் இருந்தாங்க. அப்படி ஒரு கேபினுடைய ஓனரா ஒரு டாக்டர் இருந்தாரு. அந்த டாக்டர் அவரோட ஒய்ஃப் பசங்கன்னு சந்தோஷமா அந்த கேபின்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. ஜாலியா விளையாடுறது, ஃபிஷிங் பண்றது, இப்படியே அவங்க வாழ்க்கை போச்சு. ஆனா தினமும் நைட் டைம்ல அந்த டாக்டர் அவர் கேபினுடைய பேஸ்மெண்ட்டுக்கு போனாரு. அடுத்த நாள் தான் வெளியவே வருவாரு. நைட்டு ஃபுல்லா இவர் என்ன பண்றாரு அப்படின்னு அந்த டாக்டரோட ஒய்ஃபுக்கு டவுட் வந்து அவங்க போய் பார்க்கும்போது தான் ஷாக் ஆனாங்க. ஏன்னா டாக்டர் நிறைய மனுஷங்களை பிடிச்சு அவங்க கை காலெல்லாம் துண்டு துண்டா வெட்டி அது எல்லாத்தையும் ஒன்னா ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மான்ஸ்டரை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த ஒய்ஃப் போலீஸ் கிட்ட சொல்ல, அதுக்குள்ள டாக்டர் என்ன பண்ணாருன்னா அவருக்கு அவரோட ஃபேமிலி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால அவரோட ஒய்ஃப் 2 பசங்கன்னு அவங்களுக்கும் ஆபரேஷன் பண்ணி மொத்தமா ஒரே ஆளா உருவாக்கிட்டாரு. அதோட அந்த டாக்டரும் எஸ்கேப் ஆகி தப்பிச்சு போயிட்டாரு. சோ அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த எங்க கம்பெனி வாங்கி இங்க ஒரு கேம்ப நடத்திக்கிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி பசங்கலாம் வருவாங்க. ஆனா ஒரு ரூமர் என்னன்னா இன்னமும் அந்த டாக்டர் இங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கிறதாவும் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக மனுஷங்களை பிடிக்கிறதாவும் சொல்லுவாங்க. இப்படின்னு இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அத பசங்க எல்லாருமே அப்படியே ஆர்வமா பயத்துல கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சடனா அந்த மொரட்டு பீஸ் இருக்காருல அவரு கத்துறாரு, நான் தான் அந்த டாக்டர் அப்படின்னு. எல்லா பசங்களும் பயந்து போறாங்க. ஓகே ஓகே கதை டைம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் அவங்க அவங்க கேபினுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம மார்கனும் அப்படியே கேபினுக்கு போகும்பொழுது அப்ப அந்த பில்லர்ன்ற பொண்ணு வரா. உன்ன அந்த சிஜேன்ற பையன் கீழே தள்ளி விட்டான்ல, ரொம்ப வலிச்சிருச்சோ? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதோட இப்போ ஒரு கதை சொன்னாங்கல்ல ஒரு சைக்கோ டாக்டரை பத்தி, அது உண்மைதானா அப்படின்னு சொல்லி இவரு கேட்க, என்ன மார்கன் பயப்படுறியா நீ? இல்ல இல்ல பயப்படல, ஜஸ்ட் கியூரியாசிட்டி தான். தெரியல, மேபி இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். உன் கேபின் வந்துருச்சு பாரு. சரி பில்லர், உன்னோட கேபின் அங்க? என் கேபின் ரொம்ப தூரமா இருக்கு. நீ பயப்படல, அதான் துணைக்காக நான் உன் கூடவே வந்தேன். இப்ப நான் என் கேபினுக்கு போறேன் பாய்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போறாங்க. சோ நடு ராத்திரி டைம் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. பாத்ரூம்லாம் வந்தா வெளியே தனியா தான் வரணும், அட்டாச்சு பாத்ரூம்லாம் கிடையாது. நம்ம மார்கனுக்கு அந்த நேரம்னு பார்த்து பாத்ரூம் வர, சோ அதனால வெளியே இருக்கிற பாத்ரூம்ல அவரு கக்கா போய்கிட்டு இருக்கும்போது சடனா என்னவோ ஒரு சவுண்டு, தண்ணி சொட்டுற மாதிரி. டக்குன்னு அப்படியே நிறைய தண்ணி பாத்ரூம்குள்ள வர மாதிரி தெரியுது. இவரு பயந்து போறாரு. டக்குன்னு எல்லாமே நார்மல் ஆகுது. இது எல்லாமே இல்யூஷன் தான். அப்படியே மெதுவா பாத்ரூம் கதவை திறந்து வெளியே பார்க்கும் பொழுது இறந்து போன மார்கனுடைய தாத்தா அங்க இருக்கிற மாதிரியே தோணுது. டக்குன்னு அந்த உருவமும் மறைஞ்சு போகுது. மார்கனுக்கு ஒன்னும் புரியல. சரி நம்ம கேபினுக்கு போலான்னு மெதுவா போகும் பொழுது அந்த கேபின்குள்ள இருந்து இந்த சர்ஜரி பண்றவங்க எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல ட்ரெஸ், அந்த மாதிரி வித்தியாசமா ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு ஒருத்தர் வராரு. அவரை பார்த்த உடனே அவ்வளவுதான் மார்கன் பயந்து போறாரு. வேகமா இந்த சம்மர் கேம்போடைய ஸ்டாஃப்ங்கெல்லாம் இருக்கிற இடத்துக்கிட்ட போயிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆனா அவங்க வந்து இதை நம்புற மாதிரி இல்ல. ஏன்னா இந்த சம்மர் கேம்புக்கு வந்த பசங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் உங்க பசங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, ஏதாவது அலர்ஜி இருக்கான்னு சொல்லி ஃபுல்லா எழுதி வாங்கியிருப்பாங்க. நம்ம மார்கனுடைய அம்மா வந்து என்ன எழுதிருக்காங்கன்னா, இவனுக்கு வித்தியாசமான கனவு வரும், தண்ணினா ரொம்ப பயம் அப்படிலாம் எழுதிருப்பாங்க. சோ அதனால தம்பி இது எல்லாமே உன்னோட கற்பனை தான். அதோட நீ வேற அந்த பேய் கதையை கேட்டல டாக்டரை பத்தி, அதுவும் மைண்டுக்குள்ள போய் கற்பனையா உனக்கே தோணி இருக்கு. நீ பார்த்தது எதுவும் உண்மை கிடையாது. வேணா உனக்காக நம்ம ஆளு ஒருத்தர் வந்து உன் ரூமை செக் பண்ணி பாப்பாரு அப்படின்னு சொல்ல, மார்கன் கூடவே ஒருத்தர் வராரு. அவரும் அந்த கேபினை செக் பண்ணி பாக்குறாரு. பாத்தியா யாருமே இல்ல. நீ அந்த பேய் கதையை கேட்டு
கேட்டு ரொம்ப பயந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன், நிம்மதியா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சோ மார்கனும் மேபி இதெல்லாம் நம்மளோட இல்யூஷனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தூங்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் ஆகுது. எல்லா பசங்களும் ஜாலியா தண்ணியில விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மார்கனுக்கு தான் தண்ணினாவே ஆகாதுல்ல, அதனால தூரமா நின்னுகிட்டு இருக்காரு. நல்ல வேலையா நம்ம மார்கனுக்கு அந்த டர்ட்ன்ற பையன் இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க மார்கன் கிட்ட வாங்க நம்ம பேட்மிண்டன் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு ஜாலியா அவங்க விளையாடுறாங்க. அன்னைக்கு நாளும் முடியுது. மார்கன் அவரோட கேபினுக்கு வராரு. மார்கனும் சிஜேவும் தானே ஒரே கேபின்ல தங்கியிருக்காங்க. சிஜே வந்து ஏதோ ஒரு பொருளை தேடிக்கிட்டு இருக்காரு. நம்ம மார்கனும் சிஜே என்ன தேடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்ன தேடினா உனக்கு என்ன, வாய மூடு அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அப்புறம் சிஜே வந்து அந்த கேபினை விட்டு வெளியே போயிடுறாரு. இந்த சம்மர் கேம்ப்ல ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் அவரு நம்ம மார்கன் கிட்ட வந்து, மார்கன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, தயவு செஞ்சு என்ன வேற ஒரு கேபின்ல மாத்தி விடுறீங்களா, இந்த சிஜே கூட இருக்கவே எனக்கு பிடிக்கவே இல்லை, அவன் ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிறான், நீ ஒன்னும் கவலைப்படாத, இங்க வந்திருக்கிற பசங்க எல்லோருமே அவங்க லைஃப்ல ஒரு மாற்றம் வரணும்னு தான் வந்திருக்காங்க, கண்டிப்பா சிஜேவும் சரியாவான், அதனால எதையும் பெருசா எடுத்துக்காத அப்படின்னு இவரு சொல்றாரு. அடுத்த நாள் ஆகுது. நம்ம மார்கன் வந்து அந்த பில்லர்ன்ற பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க சிஜே வந்து, மார்கன் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி பாசமா பேசுறாரு. மார்கனுக்கு புரியல, ஒருவேளை ஸ்டாஃப்லாம் திட்டிருப்பாங்க போல சிஜே மாறிட்டான் அப்படின்னு. ரெண்டு பேருமே அந்த தண்ணி கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க பாரு மார்கன், நான் வந்து உங்ககிட்ட ரொம்பவே மோசமா நடந்துகிட்டேன்ல, ஏன் இப்படி நான் வித்தியாசமா நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியல, எங்க வீட்டுல நடந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து தான் நான் இந்த மாதிரி மாறிட்டேனே, சோ அதனால மார்கன் என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். மார்கனும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம்னா எப்படி, உனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுல, இப்ப ஸ்விம்மிங்க கத்துக்கோ அப்படின்னு சொல்லி புடிச்சு தள்ளி விட்டுறாரு. மார்கன் தண்ணில விழுந்து அவ்வளவுதான் உயிருக்கு போராடுறாரு. ஆனா அந்த சிஜே கண்டுக்காம அப்படியே நடந்து வர மார்கனை காப்பாத்த அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரா, அந்த ஃப்ரெண்ட புடிச்சு சிஜே செம்ம அடி அடிச்சு ரத்தமே வருது. உடனே அந்த இடத்துக்கு ஸ்டாஃப்லாம் வந்து சிஜேவை தடுத்து விடுறாங்க. அதோட தண்ணில மூழ்கிக்கிட்டு இருக்கிற நம்ம மார்கன் அவ்வளவுதான் ஒரு மாதிரி மயக்கமே போட்டு மூழ்க ஆரம்பிக்கிறாரு. சடனா அவரோட இல்யூஷன்ல மார்கனுடைய தாத்தா மார்கனை காப்பாத்துற மாதிரி தெரியுது. ஆனா உண்மையிலேயே ஸ்டாஃப் தான் வந்து காப்பாத்தி மார்கனுக்கு சிபிஆர்லாம் பண்றாங்க. ஒரு வழியா மார்கனும் பொழைச்சுக்கிறாரு. சோ நைட் டைம் ஆகுது. மார்கன் வந்து கேபினுடைய விண்டோ வழியா வெளியே பார்க்க கையில டார்ச்சை வச்சுக்கிட்டு நிறைய பசங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவருக்கு வெளியே போய் விளையாட மைண்டே இல்ல. கேபின்குள்ளேயே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த பசங்க கேபின்குள்ளேயே வந்து, டேய் மார்கன் வாடா விளையாடலாம், இப்படி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட இந்த சம்மர் கேம்போடைய இன்சார்ஜ் ஒருத்தர் பெரிய ஆபீசர் அவரு வந்து, பசங்களா மார்கன் ரொம்ப டயர்டா இருக்கான், நாளைக்கு உங்க கூட அவன் விளையாடுவான், இப்ப கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த பசங்களை அனுப்பி விட்டுட்டு மார்கன் பக்கத்துல வந்து, இங்க பாரு சிஜே பண்ணது ரொம்பவே தப்பான விஷயம் தான், ஒரு சின்ன பையன் இந்த மாதிரி நடந்துக்க கூடாது, சோ அதனாலதான் சிஜேவுக்கு நாங்க கவுன்சிலிங் கொடுக்க போறோம், கண்டிப்பா அவன் சரியாயிடுவான், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த இன்சார்ஜ் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம மார்கனும் தூங்க ஆரம்பிக்கிறாரு. மார்கனுக்கு வித்தியாசமான கனவு வர ஆரம்பிக்குது. ஒரு வீட்டுக்குள்ள மார்கனும் அவருடைய தாத்தாவும் இருக்காங்க. தாத்தா அப்படியே வித்தியாசமா டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு கத்துறாரு பயங்கரமா. எங்க மார்கனும் பயத்துல வாயை திறக்க வாயில இருந்து தண்ணியா கொட்டுது. இப்படின்னு வித்தியாசமான ஒரு கனவோட மார்கன் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. சோ அப்பதான் மார்கனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, நம்மளோட கேபின்ல இருந்த சிஜே எங்க போனா அப்படின்னு. சோ அப்படியே வெளியே எட்டி பார்க்கும் பொழுது தூரத்துல ஒரு கேபின், அதுல லைட் எரியுது. மார்கனுக்கு டவுட் வந்து மெதுவா அந்த லைட் எரியிற கேபின் கிட்ட போறாரு. அந்த கேபின்குள்ள இருந்து லைட் எரியல, அந்த கேபினுடைய பேஸ்மெண்ட்ல இருந்து லைட் எரியுது. சோ அதனால மார்கனும் மெதுவா அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. டோரை திறந்தாலே அப்படியே வெள்ளை கலர்ல பளிச்சுன்னு லைட்டு, எதுவுமே சரியா பார்க்கவே முடியல. சோ மார்கனும் தொடர்ந்து அப்படியே உள்ள போகும் பொழுது பார்த்தா டேபிள்ல ஒரு மனுஷனுடைய செதை இருக்கிற மாதிரி இருக்கு. அதோட பக்கத்திலேயே ஒரு மனுஷனுடைய உடம்பும் இருக்கு. வயித்தை கிழிச்சு வச்சிருக்காங்க. யாருதுன்னு பார்த்தா அது சிஜேவோட உடம்பு தான். அதை பார்த்து மார்கன் ஷாக் ஆகுறாரு. அதோட மார்கனுக்கு பின்னாடி வித்தியாசமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு டாக்டர் இருக்காரு. அவ்வளவுதான், மார்கன் பயந்து போய் தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணா அந்த டாக்டர் மார்கனை பிடிச்சு இழுத்து போட, மார்கனுக்கு தாத்தா கொடுத்திருப்பார்ல ஒரு கத்தி ஒண்ணு, அந்த கத்திய மார்கன் கரெக்டா அந்த டாக்டருடைய கால்லயே இறக்கிட்டு அந்த கேப்பை யூஸ் பண்ணி அங்க இருந்து தப்பிக்கலான்னு பொழுது அங்க இன்னொரு பொண்ணோட பாடி இருக்கு. அது உயிரோட வேற இருக்கு. கண்ணை ஓபன் பண்ணுது. மார்கன் பயந்து போய் வேகமா அவங்க ஃப்ரெண்டோடைய கேபினுக்கு ஓடி போறாரு. எங்க அந்த டாக்டர் வந்து ஷாக் கொடுக்கற மிஷினை எடுத்துக்கிட்டு பின்னாடியே அவரும் வராரு. சோ மார்கன் ஃப்ரெண்ட்ஸோட கேபின்குள்ள போயிட்டு அந்த டர்க்ன்ற பையன் மத்த பசங்க கிட்டலாம், அன்னைக்கு சொன்னாங்கல்ல கதை டாக்டர், அது எல்லாமே உண்மைதான், இங்க இருக்கிற பசங்களை பிடிச்சு ஆபரேஷன் பண்ணி மத்தவங்களோட உடம்போட ஜாயின் பண்ணி ஒரு கொடூரமான மிருகத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு, அந்த டாக்டர்ன்றது உண்மைதான், என்ன நம்புங்க அப்படின்னு சொல்ல அந்த பசங்க நம்புற மாதிரியே இல்ல. அதுவும் முக்கியமா நம்ம மார்கனுக்காக சிஜே கிட்ட அடி வாங்கினால ஒரு பையன், ஏண்டா உனக்கு சப்போர்ட் பண்ண வந்து என் மூஞ்சி தாண்டா உடைஞ்சது, இதுக்கு மேலேயே நீ சொல்றத நான் நம்புவேனா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்க அந்த டாக்டர் நிக்கிறாரு. அவரு அங்க இருந்த ஒரு பையனுக்கு ஷாக் கொடுக்க அவ்வளவுதான் அந்த பையன் காலி. மார்கனு அவர்
அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. வேகமா ஓடி வந்து அந்த டாக்டரை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. நல்லா சவுண்டா கத்துறாங்க அந்த டாக்டர் வந்துட்டான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மத்த பசங்களும் பயந்து வேகமா வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் சம்மர் கேம்போடைய ஸ்டாஃபுக்கும் தெரிய வருது. அதுல ஸ்டாஃப் லேடி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து பசங்களா சீக்கிரம் என்னோட இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட எல்லா பசங்களும் அந்த லேடியோடைய ரூம்குள்ள வந்துடுறாங்க. ஆனா நம்ம மார்கன், அவரோட ஃப்ரெண்டு டர்க், இன்னொரு பர்சன், இவங்க 3 பேர் மட்டும் தனியா வேற ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மார்கன் என்ன சொல்றாருன்னா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு பில்லர் அந்த பொண்ணையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல டர்க், டேய் நம்மளையே யாராவது காப்பாத்தணும்டா, இதுல எப்படி அந்த பொண்ணை காப்பாத்துறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அங்க அந்த டாக்டர் வராரு. இவங்களை பிடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா 3 பேருமே சேர்ந்து அந்த டாக்டர் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அகைன் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. நேரா அந்த பில்லர்ன்ற பொண்ணுடைய கேபினுக்கு தான் போறாங்க. பில்லரும் அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு பொண்ணும் இருக்காங்க. இந்த மாதிரி அந்த கதையில டாக்டர்ன்றவன் உண்மைதான் எல்லாரையுமே பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல இவங்க நம்புற மாதிரியே இல்ல. சும்மா வளராதீங்கடா டே. ஆனா அப்ப அந்த டாக்டர் வந்து ஒரு பொண்ணுக்கு ஷாக் கொடுக்க அவ்வளவுதான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் பயந்து போறாங்க. நம்ம மார்கன், அவரோட ஃப்ரெண்டு டர்க், அப்புறம் இன்னொரு பையன், அப்புறம் பில்லரு, ஃப்ரெண்டு பொண்ணு, இந்த 5 பேருமே வேகமா தப்பிச்சு ஓடுறாங்க. சம்மர் கேம்பை சேர்ந்த அந்த ஸ்டாஃப் லேடி வந்துட்டு சீக்கிரம் எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா இந்த பசங்க வந்து அங்க போகாம வெளியவே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மார்கன் சொல்றாரு இந்த நேரத்துல நம்மளால யாரையுமே நம்ப முடியாது அப்படின்னு. அவதான் டர்க்கும் நமக்கு ஆயுதம் வேணும், அதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் எங்க இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுக்கிட்ட பார்த்தா தூரத்துல அந்த டாக்டர் நிக்கிறாரு. பார்க்கவே பயமா இருக்காரு. சோ அந்த டாக்டர் இந்த பசங்களை பிடிக்கிறதுக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு. இவங்களும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அப்ப டாக்டர் முன்னாடி இந்த சம்மர் கேம்போடைய ஸ்டாஃப் ஒருத்தர் ப்ளீஸ் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி தடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா அந்த டாக்டர் அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த பசங்களை தேடி போறாரு. எங்க நம்ம மார்கனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் நேரா அந்த லேக் கிட்ட இருக்கிற ஒரு ஹவுஸுக்கு வராங்க. அங்க ஃபுல்லா போட்லாம் இருக்கு. சோ இந்த போட்டை யூஸ் பண்ணி இந்த ஏரியை தாண்டி நம்ம அந்த பக்கம் போயிட்டா சேஃப் ஆகலாம், சீக்கிரம் வாங்க போலாம் அப்படின்னு பொழுது மார்கன் என்னால முடியாதுப்பா, வேணா நீங்க போங்க அப்படின்னு சொல்லி ஆளு கம்முன்னு உட்காந்துடுறாரு. சோ அவதான் மார்கன் கிட்ட என்ன ஆச்சு மார்கன், உனக்கு தண்ணிய பார்த்தாலே நீ ரொம்ப பயப்படுற, ஸ்விம்மிங்கும் பண்ண தெரியலன்னு சொல்ற, இப்ப போட்ல போகலாம்னாலும் அதுக்கும் வர மாட்ற, உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும் பொழுது மார்கன் இப்பதான் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி எங்க வீட்டு ஸ்விம்மிங் பூல்ல நான் விழுந்துட்டேன். எனக்கு நீச்சல் தெரியாது. அதையும் மீறி எப்படியாவது வெளியே வரலான்னு ட்ரை பண்ணா ஸ்விம்மிங் பூல கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிற டியூப்லாம் என் கால்ல மாட்டிக்கிட்டு நான் சாகர நிலைமையில இருந்தேன். கிட்டத்தட்ட நான் செத்தே போயிட்டேன்னு சொல்லலாம். ஆனா எப்படியோ எங்க தாத்தா என்ன காப்பாத்திட்டாரு. அன்னில இருந்து என்னால நிம்மதியா தூங்க முடியல. கனவெல்லாம் தண்ணியாவும், தண்ணிய பார்த்தாலே ஒரு வித பயமும் எனக்கு இருக்கு. சோ நீங்க வேணா தப்பிச்சு போங்க, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு ஒரு சொல்ல உடனே மார்கனோட ஃப்ரெண்ட்ஸும் இங்க பாரு, நீ வரலனா நாங்களும் வரல, நம்ம எல்லாரும் இங்கேயே இருக்கலாம், எப்படியாவது அந்த டாக்டரை தடுத்து நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. சடனா இவங்க இருக்கிற இடத்துலயே சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா உள்ள வந்தது அந்த மொரட்டு பேச ஆளுதான். பசங்களா யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா யாரும் எதுவும் பேசாம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பையன் மட்டும் சார் ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அந்த டாக்டர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல நீ ஒன்னும் கவலைப்படாத என் கூட வா அப்படின்னு சொல்லி அந்த பையனை வெளியே கூட்டிட்டு போக அங்க அந்த டாக்டர் இருக்காரு. சோ அந்த மொரட்டு பேசும் டாக்டர் கூட சண்டை போடுவாருன்னு பார்த்தா அந்த பையனை டாக்டர் கிட்ட தள்ளி விட டாக்டர் அந்த பையனுக்கு ஷாக் கொடுக்கறாரு. அவ்வளவுதான். சோ அந்த மொரட்டு பேசு டாக்டர் எல்லாரும் ஒரே டீம். சோ அந்த டாக்டர் கிட்ட மொரட்டு பேசு என்ன சொல்றாருன்னா இன்னும் சில பசங்க உள்ள ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நான் போய் தேடுறேன் அப்படின்னு திரும்புறாரு. நம்ம மார்கனும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் ஒரு போட்டை அப்படியே அந்த மொரட்டு பேசு மேல தள்ளி விட்டு அவருக்கு செமையா அடிபடுது. அந்த கேப்ல வேகமா எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. சோ டாக்டருக்கு எப்படி இந்த மொரட்டு பேசு சப்போர்ட்டா இருக்காரோ அதே மாதிரிதான் இந்த சம்மர் கேம்ப்ல இருக்கிற எல்லா ஸ்டாஃபும் சப்போர்ட்ல இருக்காங்க. மத்த பசங்கலாம் ஒரு ஸ்டாஃபோடைய பாதுகாப்புல ஒரு ரூம்குள்ள இருக்காங்கல்ல, அந்த ரூமுக்கு இந்த டாக்டர் போறாரு. அங்க இருக்கிற எல்லா பசங்களுக்கும் ஷாக் கொடுத்து எல்லாருமே மயக்கமாகறாங்க. சோ மீதி இருக்கிறது நம்ம மார்கனும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் தான். சோ எல்லாரும் அவரை தான் தேட ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க வேகமா ஓடி போகும் பொழுது சம்மர் கேம்புக்கு வந்த எல்லா பசங்களும் அங்க இங்கன்னு மயங்கி கிடக்குறாங்க. பயத்துல இவங்க வேற ஒரு சைடு ஓடும் பொழுது அந்த பில்லர்ன்ற பொண்ணுடைய ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு தனியா காட்டுக்குள்ள வேற ஒரு ரூட்ல போய் கால்ல பயங்கரமா அடிபட்டு அந்த பொண்ணு ஒரு வழியா ரோட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த நேரம்னு பார்த்து ஒரு போலீஸ் கார் வர அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் போலீஸ் கிட்ட ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க, நம்ம இங்க இருக்க வேணாம், இங்க இருந்து வேகமா போகணும்னு சொல்ல அந்த போலீஸ் லேடியும் நீ ஒன்னும் கவலைப்படாத பாப்பா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு இவங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்க நம்ம மார்கனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு காணுன்றத புரிஞ்சுக்கிறாங்க. அதோட அந்த இடத்துக்கு ஒரு ஸ்டாஃபும் வராரு. அந்த டாக்டர் வந்து இந்த ஸ்டாஃபை தான் தள்ளி விட்டுருப்பாரு. சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த டாக்டர் இங்க இருக்கிற பசங்க எல்லாரையுமே கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான், ப்ளீஸ் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த ஸ்டாஃபும் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த சம்மர் கேம்போடைய இன்சார்ஜோடைய ரூமுக்கு போங்க, அங்க டெலிபோன் இருக்கு, உள்ள போறதுக்கு பாஸ்வேர்டு வந்து 10180 அப்படின்னு சொல்றாரு. சரின்னு இந்த பசங்களும் வேகமா அந்த இன்சார்ஜோடைய ரூமுக்கு போயிட்டு
போயிட்டு பாஸ்வேர்டை போட்டு உள்ளேயும் போயிடுறாங்க. அங்க டெலிஃபோனும் இருக்கு. அதுல கால் பண்ணலான்னு பார்த்தா லைனே போகவே மாட்டேங்குது. எங்க நம்ம மார்கனுக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் பக்கத்துலயே ஒரு ஃபைல் ஒன்னு இருக்கு. அதை மார்கன் எடுத்து பார்க்க அது சிஜேவோட ஃபைல். அந்த ஃபைல்ல சிஜே மார்கன் அப்புறம் இன்னொரு பர்சனை ரொம்பவே ஹர்ட் பண்ணிருக்கான். நிறைய ப்ராப்ளம் இருக்கு, அது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல அந்த ஸ்டாஃப் ரூம்ல வந்து எல்லா ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க. அங்க அந்த டாக்டரும் வராரு. பார்த்தா அவரோட மாஸ்கை ரிமூவ் பண்ண அதுவும் ஒரு ஸ்டாஃப் தான். இந்த டாக்டர் கிட்ட அடி வாங்கின ஒரு ஸ்டாஃப் இருக்காருல்ல, என்னடா எதுக்குடா என்ன அடிச்ச, நான் வந்து கேரக்டரோட ஒன்றி போயிட்டேன்டா, அதான் தெரியாதனமா உன்னை அடிச்சிட்டேன். எல்லா பசங்களும் மாட்டிக்கிட்டாங்க. இன்னும் ஒரு 4 பசங்க மட்டும் தான் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம மார்கனுக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்கும் ஐடியா கொடுத்து இன்சார்ஜோடைய ரூமுக்கு போக சொன்னார்ல, அந்த ஸ்டாஃப் உண்மையை சொல்லிடுறாரு. நம்ம மார்கனையும் அவருடைய ஃப்ரெண்டையும் தேடி ஆட்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த மொரட்டு பீஸ் வந்து கதவை திறங்கடா, நீங்க உள்ளதான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காரு. கதவை எவ்வளவுதான் ஓபன் பண்ணாலும் ஓபன் ஆகவே இல்ல, உள்ள லாக் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதனால இந்த மொரட்டு பீஸ் வேகமா ஓடி வந்து உடைச்சு திறக்கலான்னு ட்ரை பண்ணும் பொழுது அந்த நேரத்துல அந்த டர்க்கு பயவுள்ள கதவை திறந்து விட இவர் நேரா போயிட்டு சொருவிக்கிறாரு. சம்மோடி கடுப்பான அந்த மொரட்டு பீஸ் எழுந்து, டே டர்க்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு பக்கத்துல வர பேஸ்பால் பேட்டாலேயே அந்த மொரட்டு பீஸ ஒரு அடி டர்க்கு கதற ஓடுறாரு. ஆனா பின்னாடி இருந்து இன்னொரு ஸ்டாஃப் லேடி டர்க்கு ஷாக் கொடுத்து அவரை மட்டையாக்கிடுறாங்க. எங்க அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்துட்டு போலீஸ் கிட்ட போயிருப்பாங்களே, அந்த போலீஸ் திரும்பவும் அந்த சம்மர் கேம்புக்கு தான் வராங்களே. அங்க இருக்கிற ஸ்டாஃப் லேடி கிட்ட அந்த ஃப்ரெண்டு பொண்ணை கொடுக்க அவங்க ஷாக் கொடுத்து அவ்வளவுதான் அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் காலி. சோ அதுக்கப்புறமா அந்த கேம்பு கிட்ட ஒயிட் கலர்ல 2 வேன் வருது. அதுல இருந்து டாக்டர் மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நிறைய பேர் வராங்க. அவங்க கிட்ட ஒரு சூட்கேஸ் இருக்கு. அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்து மயங்கி இருக்கிற எல்லா பசங்களுக்கும் ஏதோ ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்பொழுதுக்கே மாட்டாம இருக்கிறது நம்ம மோர்கனும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு பில்லரும் மட்டும் தான். சோ அவங்க வந்து ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல இருக்காங்க. அப்படிதான் சிஜேவோட ஃபைலை பாக்குறாங்க. அதுல சிஜேவோட எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு, டேட் ஆஃப் பர்த்ல இருந்து டேட் ஆஃப் டெத் வரைக்கும். இத பாக்குற அந்த பில்லருக்கும் நம்ம மோர்கனுக்கும் புரியல, சிஜே உயிரோட தான் இருக்கான், ஆனா செத்து போயிட்ட மாதிரி போட்டிருக்காங்களேன்னு அடுத்த பேஜை திருப்பி பார்த்தா சிஜே இறந்து போன மாதிரி ஒரு போட்டோவும் இருக்கு. சிஜே மட்டும் கிடையாது, இந்த சம்மர் கேம்புக்கு வந்த எல்லாருடைய ஃபைல்லையுமே இதே மாதிரிதான் இருக்கு, டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் டெத்னு. நம்ம உயிரோட இருக்கும் பொழுதே எப்படி நம்ம இறந்து போன டேட்டை இவங்க சொல்றாங்கன்னு புரியாம நேரா ஸ்டாஃப் ரூமுக்கே நம்ம மார்கனும் பில்லரும் போறாங்க. கூடவே கையில அந்த ஷாக் கொடுக்கிற மிஷினையும் எடுத்துட்டு போயிட்டு இங்க என்ன நடக்குதுன்னு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் இப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்டே வெளியே வருது. ஆக்சுவலா என்னன்னா, இந்த சம்மர் கேம்புக்கு வந்த எல்லா பசங்களுமே ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. நம்ம மார்கன் கூட தண்ணில மூழ்கிட்டாருல, தாத்தா வந்து காப்பாத்திட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா உண்மை என்னன்னா, அந்த தண்ணிலேயே மூழ்கி அவரு இறந்தே போயிட்டாரு. இந்த மாதிரி இங்க இருக்கிற பசங்கள்லாம் ஒவ்வொரு விஷயங்கள்ல இறந்து போயிட்டாங்க. ஆனா இந்த இடத்துடைய இன்சார்ஜ் இருக்காருல்ல, அவர் ஒரு சயின்டிஸ்ட். அவர் என்ன பண்றாருன்னா, இறந்து போன அந்த பசங்களுக்கெல்லாம் திரும்ப உயிர் கொடுக்கிற மாதிரி அவங்கள ஒரு ரோபோட் மாதிரி உருவாக்குறாரு. நம்ம மார்கன் தண்ணில மூழ்கிட்டாரு, ஆனா அவங்க தாத்தா காப்பாத்தின மாதிரி ஃபேக்கான ஒரு மெமரியை கொடுத்து மார்கனை அவங்க ஃபேமிலி கூடவே சந்தோஷமா வாழ்ற மாதிரி பண்ணிருக்காங்க. இதே மாதிரிதான் மத்த பசங்களும் நம்ம இன்சார்ஜ் தான் எல்லாரையுமே ரெடி பண்ணி தான் பசங்களை இழந்த பேரண்ட்ஸுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அதோட இந்த சம்மர் கேம்ப்னு இருக்குல்ல, இந்த கேம்ப் எதுக்காக அப்படின்னா, இவங்க உருவாக்கின இந்த பசங்க ரோபோட்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அத பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க சம்மர் கேம்ப் அப்படின்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்து அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணுவாங்க. அந்த சிஜேன்ற பையன் வந்து ரொம்ப மொரட்டுத்தனமா நடந்துகிட்டான், இது ஒரு கம்ப்ளைண்ட். சோ அதனாலதான் அந்த பையனை இங்க கூட்டிட்டு வந்து பேஸ்மெண்ட்ல வச்சு ஓபன் பண்ணி சர்க்யூட் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துதான் மோர்கன் பயந்து போனாரு. மோர்கனுக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்ன, தண்ணினா ரொம்ப பயம், தண்ணில நீச்சல் அடிக்க மாட்டாரு, இதுதான். சோ அதுக்காக தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. சோ எல்லா பசங்களையும் சரி பண்ணணும்ன்றது தான் மேட்டரு. ஆனா அதுக்குள்ள மோர்கன்னால இந்த விஷயம் தெரிய வந்து எல்லாருமே பயந்து போய் தேவையில்லாம எல்லாருக்கும் ஷாக் கொடுத்துட்டாங்க. நார்மல் மனுஷங்களா இருந்தா ஷாக் கொடுத்த உடனேயுமே கொஞ்ச நேரத்துல சுயநலம் வரும்ல, ஆனா இவங்க உடம்பு ஃபுல்லா சர்க்யூட் இருக்கு. சோ அதனால ஷாக் கொடுத்த உடனேயுமே திரும்ப ஆக்டிவேட் பண்ணாதான் அவங்க ஆன் ஆவாங்களே. சோ இதுதான் மொத்த விஷயம்னு சொல்ல, சும்மா நம்ம மோர்கன் ஷாக் ஆகுறாரு அப்படின்னா நம்ம உண்மையான மோர்கன் கிடையாது, மோர்கன் உடம்புல உருவாக்கப்பட்ட ஒரு சைபோர்க் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அதோட இப்ப மயக்கத்துல இருக்கிற எல்லா பசங்களும் வந்து டாக்டர்னு ஒரு ஆள் இருக்காரு, திரத்தி ஷாக் கொடுத்தாரு அப்படின்ற விஷயம்லாம் அவங்களுக்கு இருக்கும்ல. சோ அது எல்லாத்தையும் சரி பண்ணணும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஒரு புது ப்ரோக்ராமை டெவலப் பண்ணி அதை எல்லாருடைய மூளையிலையும் இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால பழைய மெமரிஸ்லாம் எரேஸ் ஆகி புது விஷயங்கள் உருவாகும். அடுத்த நாள் காலையில எழுந்துக்கும் பொழுது அவங்க புது மனுஷங்களா இருப்பாங்க. எங்க நம்ம மார்கன் கிட்டையும் இந்த பில்லர் கிட்டையும், இங்க பாருங்க பசங்களா, உங்களுக்கு 2 ஆப்ஷன். நீங்களும் புது ப்ரோக்ராமை உங்க மைண்டுக்குள்ள ஏத்திக்கிட்டு எல்லாத்தையும் மறந்து வாழ்றீங்களா, அப்படி இல்லனா பழைய ப்ரோக்ராம்லயே அப்படியே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, மோர்கன் என்ன சொன்னார்
பண்ணுவாருன்னு தெரியல. அடுத்த நாள் ஆகுது. எல்லா பசங்களும் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. புது ப்ரோக்ராம் இன்ஸ்டால் ஆகி அவங்க கிட்ட இருக்கிற குறைகள்லாம் காம் ஆயிடுச்சு. சிஜேலாம் வந்து நம்ம மார்கன் கிட்ட நல்லபடியா பேசுறாரு ஆளு. ஏன்னா சிஜே மோசமா நடந்துகிட்டு இருந்தாரு. ஆனா இந்த புது ப்ரோக்ராம்னால அவரு வந்து இப்ப டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டாரு. அதோட அங்க மொரட்டு பீஸும் வராரு. முகத்துல அடியோட போட்ல தள்ளி விட்டுருப்பாங்கல்ல, அந்த அடிதான் அது. அதை பார்த்து மத்த பசங்கலாம் என்ன ஆச்சு உங்களுக்கு, நேத்து அடிபடவே இல்ல, திடீர்னு அடிபட்டிருக்கு. ஏன்னா அந்த பசங்களாம் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அது வந்து நான் ஹைக்கிங் போகும்பொழுது எனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு இந்த மொரட்டு பேச சொல்ல உடனே நம்ம மார்கனு ஹைக்கிங்கா இல்ல போட்டு மேல விழுந்துருச்சா அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் நம்ம மார்கன் வந்து எதையெல்லாம் மாத்திக்கல, புது ப்ரோக்ராமை இன்ஸ்டால் பண்ணவே இல்ல, பழைய அப்டேட்லயே தான் அவர் இருக்காரு. வெறும் மைனர் சேஞ்சஸ் தான். தண்ணியை பார்த்து இதுக்கப்புறம் மார்கனுக்கு பயம் இல்ல, ஜாலியா குதிச்சு டைமை ஸ்பெண்ட் பண்றாரு. ஆனா அப்போ இந்த சம்மர் கேம்ப்ல இருக்கிற ஒரு ஸ்டாஃபோடைய உடம்பு அந்த தண்ணியில மிதந்துட்டு வருது. இந்த நேரத்துல இன்சார்ஜ் இருக்காருல, அவருக்கு கால் வருது. ஆக்சுவலா இந்த சம்மர் கேம்ப் மாதிரியே நிறைய சம்மர் கேம்ப் இருக்கு. நிறைய இறந்து போன பசங்களெல்லாம் திரும்ப உயிரோட ஒரு ரோபோட்ஸா கொண்டு வந்திருக்காங்க. சோ போன் கால்ல இன்சார்ஜ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நம்ம புது அப்டேட்டை பண்ணோம்ல, அந்த அப்டேட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அட நீ வேற, இங்க சிஜேன்னு ஒரு பையன் இருந்தான், ரொம்ப மொரட்டுத்தனமா இருந்தான். புது ப்ரோக்ராம நம்ம அப்டேட் பண்ண உடனே அந்த பையன் ரொம்ப நார்மல் ஆயிட்டான். இல்ல நான் சொல்றது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நம்ம எதிர்பார்க்காததை விடவே புது ப்ரோக்ராம்ல பசங்க ரொம்ப மோசமா நடந்துகிட்டாங்க. இஷ்யூஸ் ரொம்ப பெருசாகிற மாதிரி இருக்கு, நீயும் ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ண. இன்சார்ஜ் அப்படியே முன்னாடி பாக்குறாரு. அவருக்கு பெரிய ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த பில்லர் பொண்ணு உடம்பு முழுக்க ரத்தத்தோட நிக்கிறாங்க. இந்த பொண்ணு தான் அந்த ஸ்டாஃப ஆல்ரெடி கொன்னு இருக்காங்க. அவங்களோட உடம்பும் அப்படியே தண்ணிலேயே மிதங்கி வந்து ஓரமா நிக்குது. சோ இன்சார்ஜுக்கும் இப்பதான் புரிய வருது, நம்மளோட புது அப்டேட் பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு. பசங்களுக்கு பயங்கரமான கோவம் வந்து கொலகாரங்களா மாறுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. உடனே அந்த பில்லரு கத்தி எடுத்துக்கிட்டு வேகமா இன்சார்ஜ கொல்றதுக்கு வராங்க. இந்த இடத்துலயே அந்த கதை முடியுது. சோ இறந்து போன பசங்களுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த பண்ண போய் இப்போ குழந்தைகள் உருவத்துல கொலகாரங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. சோ யார் யாரெல்லாம் புது அப்கிரேட்ல இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இதே மாதிரி மாற வாய்ப்பு இருக்கு. நம்ம மார்கன் இன்னும் பழைய அப்கிரேட்ல தான் இருக்காரு. சோ அதனால அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அடுத்து நடக்க போற பிரச்சனையையும் மார்கன் தான் சரி பண்ண போறாரு. இப்படின்னு இந்த இடத்துலயே இந்த கதை முடியுது. சோ ரொம்பவே வித்தியாசமான கிளைமேக்ஸ்ல கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்க போடுங்க. அதோட நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல், ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.